முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, வயல் என்பது அதன் விளைச்சலுக்காக தகுந்த காலம் வரும் வரை காத்திருக்கலாம். ஆனால் உன் வயதும் உன் வாழ்க்கையும் எந்த ஒரு காலத்திற்காகவும் காத்திருக்காது என்பதை நீ அறிந்து கொள்ளவில்லையா என் செல்வமே? திருச்செந்தூரிலிருந்து உன்னுடன் வந்து பேசி உன் வாழ்க்கையை அழகானதாக அற்புதமானதாக மாற்ற வேண்டும் என்ற ஆசையோடு உன்னை தேடி நான் ஓடி வந்திருக்கிறேன். ஆனால் நீயோ எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று கவனமில்லாமல் அலட்சியமாக இருக்கிறாய். சரியாக வாழ்க்கையை புரிந்து கொண்டு நேரங்காலத்தை வீணடிக்காமல் வாழ்பவர்களால் தானே வாழ்வில் வெற்றியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிரந்தரமாக பெற முடியும். நிச்சயம் இப்போது உன்னை தேடி வந்திருக்கும் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையை இனிப்பானதாக இனிமை நிறைந்ததாக மாற்றுவதற்காக தான் வந்துள்ளேன். கொண்டாடக்கூடிய ஒரு பொருளை தூக்கி எறிவதுதான் இந்த மனிதர்களின் பழக்கம். இதற்கு நீயும் விதிவிலக்கல்ல, யாரும் விதிவிலக்கல்ல. அப்படி ஒரு நிலை உனக்கு வந்தால் சந்தோஷமாக எதிர்கொள். எதற்காக ஆசைப்பட்டாயோ அது உன்னை விட்டு விலக நேர்ந்தாலுமே கூட அதற்காக நீ வருத்தப்பட வேண்டாம் என் செல்வமே. அதை நிச்சயம் ஏதாவது ஒரு வழியில் மீண்டும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எந்த கஷ்டமானாலும் தாங்கிக்கொள், எது உன்னை விட்டு விலகி போனாலும் ஏற்றுக்கொள் என சொல்வதற்கு எனக்கு எளிதாகத்தான் இருக்கும். ஆனால் என் அன்பு பிள்ளை, உனக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் கஷ்டமாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஏனெனில் அவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் உன் வாழ்வில் இருக்கும் போது எல்லாவற்றையும் எப்படி எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும் என்று தானே யோசிக்கிறாய். கொஞ்சம் பொறுமையாக காத்திரு என் செல்வமே. உனக்காக நான் எழுத வைத்ததும் எடுத்து வைத்ததும் நிச்சயம் உன்னை வந்து சேரும். ஏனெனில் உன் வாழ்க்கையை எழுதியவன் மிகச் சிறந்த எழுத்தாளரான உன் அப்பன் முருகன் நான் அல்லவா? நீ ஏன் தேவையில்லாமல் அவசரப்பட்டு வருத்தப்படுகிறாய்? எதற்காக கவலைப்படுகிறாய்? என் மீது நீ வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கும் பக்திக்கும் பாசத்திற்கும் பரிசாக இப்போது அதற்கான பலன்களை கொடுக்க போகிறேன். இனி வரும் காலமானது உனக்கு பொற்காலமாகத்தான் இருக்க போகிறது. என்ன நினைத்து என்னை வணங்கினாயோ அது எல்லாமே விரைவில் நடக்கும். உன் பிரார்த்தனை வீண் போகாது என் செல்வமே. உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இப்போதே உனக்கான வரத்தை அளிப்பதற்காக தான் உன் வீட்டு வாசலில் உன்னுடன் பேசுவதற்காக காத்திருந்தேன். உன் எதிரிகளை எல்லாம் நான் வீழ்த்தி நீ வெற்றி அடையும்படி செய்ய போகிறேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போது பலன் கிடைக்கப் போகிறது. எல்லாவற்றிலும் எப்போதும் எங்கும் உன் கைகள் தான் ஓங்கி நிற்கும். கவலைப்படாதே என் செல்வமே. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவில் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டப் போகிறேன். அதற்கு உண்டான மாற்றங்களை நான் உருவாக்குவேன். நீ விரும்பும் எல்லா விஷயங்களையும் உன் விருப்பம் போலவே நடத்தி கொள்ளப் போகிறாய். உன் வாழ்வில் சர்வ மங்களங்களும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். இறக்கப்படுவதனால் நீ ஏமாந்து போயிருக்கலாம், ஆனால் தாழ்ந்து போக மாட்டாய் என் செல்வமே. ஏமாற்றுபவர்கள் இன்று வெற்றி பெற்றதை போல உன் கண்களுக்கு தெரிந்தாலும் அவர்கள் கடைசி வரை கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருப்பார்களே தவிர ஒரு நாளும் சாதிக்க முடியாது. எத்தனை துன்பங்களைத்தான் நான் தாங்குவேன் என வருத்தப்பட்டு என்னிடம் வேண்டினாய் தானே? நீ என்னிடம் கேட்டதற்கான பலன் மிக பெரிய அளவில் உனக்கு கிடைக்கப் போகிறது. அத்தனை சௌகரியங்களையும் தருவதற்காக நான் உன்னை சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாகிவிட்டது. அதனால்தான் சில துன்பங்களின் வடிவில் உன்னை சோதனை செய்தேன். வலி எவ்வளவு பெரியதாக இருந்ததோ, மனதளவில் நீ எவ்வளவு வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்தாயோ அதற்கு உண்டான கூலியை மிக பெரிய அளவில் நான் கொடுக்கத்தான் போகிறேன். கலங்காதே என் செல்வமே. மிக பெரிய அளவில் வெற்றி உன் வாழ்வில் வந்து சேரப்போகிறது. உன் ஆசைகள் எல்லாம் கனவாய் போகும்படி நான் விட்டுவிட மாட்டேன். அத்தனையும் பல மடங்காய் உனக்கு நிறைவாய் செய்து தரப்போகிறேன். என் பரிபூரண அருள் உனக்கு எப்போதும் இருக்கிறது என்பதை இப்போது உனக்கு உணர்த்த வந்துவிட்டேன். இனி உன் வாழ்வில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். நீ இழந்தவைகளை எல்லாம் மீண்டும் நான் உனக்கு தரப்போகிறேன். அதே நேரம் இதற்கு முன்பு நீ எதன் காரணமாக இந்த விஷயங்களை எல்லாம் இழந்தாய் என்பதை சரியாக யோசனை செய்து கொண்டு மீண்டும் அந்த தவறுகளை செய்யாமல் பார்த்துக்கொள். எந்த விஷயமாக இருந்தாலும், எந்த உறவாகவே இருந்தாலும் அது இல்லாத போதுதானே அதன் அருமை தெரிகிறது. இருக்கும்போது அதன் பெருமை அருமைகளை மனிதர்கள் புரிந்து கொள்வதே இல்லை. இப்போது உன்னுடன் இருக்கக்கூடிய விஷயங்களின் பொருட்களின் அருமையையும் இனிமேல் உன்னிடம் வந்து சேரப்போவதின் அருமைகளையும் புரிந்து நடந்து கொள். இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறுவதற்கு உன் அப்பன் முருகன் உனக்கு நல்ல வழி காட்டுவேன். உன் கோபத்தை ஒருபோதும் உணவின் மீது காட்டிவிடாதே என் செல்வமே. எந்த காலத்திலும் உணவை வீணாக்கி விடாதே. உனக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றின் அருமையையும் உணர்ந்து கொள். உன்னுடன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களின் அருமை பெருமைகளையும் அவர்களது நல்ல குணங்களையும் போற்றி பாதுகாக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. அவர்களுக்கு உரிய மரியாதையும் மதிப்பையும் கொடுக்கப்பார். நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை பத்திரமாய் பாதுகாத்து
பொக்கிஷத்தை போல் வைத்துக் கொண்டால் உன் வாழ்வில் எல்லா சீரும் சிறப்புகளையும் நீ பெற முடியும். உனக்கு ஆதியும் அந்தமுமாய் நான் தான் இருக்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் நானே உனக்கு துணை இருப்பேன். நீ அல்லாமல் நான் உனக்கு இல்லை என் செல்வமே. இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாய் இருக்கும்போது நீ பெரிதாக எது நினைத்தும் வருந்த வேண்டிய அவசியமே இல்லை. நீ தோல்வியடைந்தாலும் துவண்டு போகாத அளவிற்கு உன்னை தூக்கிவிட எப்போதும் உன் அருகிலேயே தான் நான் இருக்கிறேன். என்னையே கதியென இருக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் உன் வாழ்க்கை உயர்வானதாக மாறப்போகிறது. உன் வாழ்வில் பல திருப்பங்களை உண்டாக்கி உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கையை சிறப்பாய் மாற்றி அமைப்பேன். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல மகத்தான வாழ்வை பெறப் போகிறாய். என் வேலும் மயிலும் உனக்கு எப்போதும் துணை நிற்கும். உனக்கான வாழ்க்கையில் மிகச் சிறப்பாக எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எந்த வேலை செய்தாலும் அதை உன் மனதிற்கு பிடித்தமானதாக, திருப்திகரமானதாக, நிலையானதாக செய்யப்பார். நிச்சயம் உன் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும்படி உனக்கு துணையாய் நான் இருப்பேன். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என் செல்வமே. இனி நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேண்டாம். எல்லா விஷயங்களும் தானாக உன்னை தேடி வரும். இனி வரக்கூடிய காலம் உனக்கான பொற்காலமாகவே இருக்கும். நீ யாரிடமும் எதையும் போய் கேட்க வேண்டிய தேவை இல்லாத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் நீ மனதில் நினைக்கும் போதே உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். நாக்கு என்பது கூர்மையான கத்தியை போன்றது. அது ரத்தம் வராமலேயே எந்த மனிதரின் மனதையும் அழித்து கொன்றுவிடும். ஆகையால் யாரிடமும் பேசினாலும் வார்த்தைகளை கவனமாக கையாள பழகு. நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளையும் உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயம் உன் வேதனைகளுக்கான ஒரு நல்ல முடிவை தருவேன் என் செல்வமே. நீ வருத்தப்படவே வேண்டாம். உன் லட்சியங்களை எல்லாம் நீ சிறப்பாக அடையத்தான் போகிறாய். உன் தன்னம்பிக்கையும் முயற்சியும் உன்னை உயர்வான நிலைக்கு கொண்டு செல்லும். உன் வீட்டில் பல மங்களகரமான நல்ல நிகழ்வுகள் நிகழும்படியும் உனக்கு விருப்பமான எல்லா விஷயங்களும் நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். நீ மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் என் செல்வமே. எல்லா விஷயங்களும் இனி உன் எண்ணம் போலவே நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு உன் எண்ணங்களை உயர்வானதாக வைத்துக் கொள்ள பழகு. நான் உனக்கு துணையாய் இருந்து நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் சிறப்பானதாக, வெற்றிகரமானதாக நடக்கும்படி செய்து காட்டுவேன். தனியாய் நீ படுகிற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாகாது. நீ படுகிற துயரங்களை ஒருவேளை மற்றவர்கள் அறியாமல் போகலாம். ஆனால் உன்னப்பன் முருகன் நான் அறிவேன். உன் கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும் போது இந்த உலகமே உன்னை கண்டு வியக்கும்படி உயர்வான நிலையை நீ அடைந்திருப்பாய். ஒருபோதும் சோர்ந்து போகாதே என் செல்வமே. இந்த கஷ்டமான சூழ்நிலையில் மன உறுதியை இழந்து விடாதே. இது இப்படியாகுமோ அது அப்படி ஆகுமோ என உன்னுடைய அதீத கவலைகளால் உன் முன்னேற்றம் பின்தங்கிவிடும் என்பதை புரிந்து கொண்டு எதையும் தவறாகவோ எதிர்மறையாகவோ சிந்திப்பதை முதலில் நிறுத்திவிடு. எது நடந்தாலும் உன் சிந்தனையானது உன் முன்னேற்றத்தை நோக்கி மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கொள். என் துணையால் நீ அத்தனை சங்கடங்களையும் சமாளித்து சந்தோஷமாய் வாழப் போகிறாய். நல்லதே உனக்கு நடக்கும்படி நான் உனக்கு பின்னால் துணையாய் இருக்கிறேன். நல்லதே நடக்கும். ஓ முருகா.